தலைவர் வந்து ஒரு வார்த்தை உட்காரு அப்படின்னா அடுத்த செகண்ட் கீழே உட்காந்துருவாங்க, ஆள் அசையவே மாட்டாங்க. அவங்க தான் கொள்கைப்படி வந்த சிறுத்தைகள். ஆனா இந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, உள்ளுக்குள்ள வந்து சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்கன்னு தான் நாங்க சொல்ல முடியும். பையன் வந்து ஒரு அழுக்கு ஒயிட் ஷர்ட்டு கொஞ்சம் பழுப்பு நிறமா அழுக்கா இருக்கு, கைலி கட்டியிருக்கான். அவன் ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கான். அந்த பையன் மட்டும் இறங்க மாட்டான், என்கிட்ட சண்டை போடுறான். நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்கிறான். நல்லா தமிழ் பேசுறான். இந்த இடத்துல இந்தியில பச்சை குத்தி இருக்கான். சவுக்கு சங்கரு, இந்த சாட்டை துறைமுருகன், இந்த மாதிரி ஆட்கள் இவனுங்கெல்லாம் எதை வந்து இவங்க கட்டமைக்க பார்க்குறாங்கன்னா, இடங்கமருன்னு சொன்னல, அதான் வந்து நீ சொல்லி கொடுத்த பாடத்தை தான் இவங்க பண்ண. ஆனால் நான் அடிச்சு சொல்லுவேன், எங்க சிறுத்தைகள் வந்து எங்க தம்பிங்க வந்து எங்க தலைவரோட பேச்சுக்கு அப்படியே ராணுவ கட்டுப்பாடு மாதிரி நிக்கிற பசங்க தான். அதிமுக திமுக ரெண்டுமே திராவிட கட்சிகளோட வரலாறு என்னன்னா, தலித் தலைவர்கள் தலை தூக்குனா இவங்க விட மாட்டாங்க. 2 நிமிஷம் தான் பேசினாருன்னா கூட எந்த அசம்பாவிதமும் நடக்காம எந்த உயிர் சேதமும் இல்லாம இந்த மாநாட்டை சிறப்பாக முடிச்சாருங்கிறதா எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தையின் மாநில துணை செயலாளர் திரு தேனி இளமதி அவர்கள். வணக்கம். வணக்கம். உளுந்தூர்பேட்டை ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. ஆனா பிரம்மாண்டத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பல நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கு. குறிப்பா தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு உயிர் பிழைத்திருக்கான்னு சொல்லலாம். எப்படி, ஏன், என்ன நடந்தது அங்க? ஏன் அந்த கட்டுக்கோப்பு இல்லாத கூட்டத்தை அடக்க முடியல உங்களால? இப்ப இதுக்கு இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் எல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணலாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கிற இளைஞர்கள்லாம் தாவேக்காக்கு போயிட்டாங்க, இந்த ஓட்டெல்லாம் தாவேக்காக்கு போயிருச்சு, கட்சியில இருக்க குறிப்பா இளைஞர்கள் எல்லாமே தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க, அணி மாறி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறீங்க. இப்ப அதெல்லாம் இல்லைங்கிறது இதுல ப்ரூஃப் ஆயிருக்கு. அதை வந்து உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிறேன். என்னன்னா இளைஞர்கள் கூட்டம் அங்க இருந்த ஃபுல்லா ஜென்னிசெட் கூட்டம் தான். எல்லாருமே ஜென்சி கூட்டம் பசங்க தான். ஏன்னா அந்த மேடையில நீங்க பாத்தீங்கன்னா தலைவருக்கு பின்னாடி இருந்த பசங்க எல்லாமே சின்ன பசங்க தான். நல்லா நீங்க அந்த கூட்டத்துல மேடையில தலைவர் பேசிட்டு இருக்கப்ப பேக்ரவுண்ட்ல யார் இருக்காங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் இருப்பாங்க. யாருமே பெரிய நிர்வாகிகள் யாரும் அங்க இல்லை. அதனால இந்த புலிக்கு அதை பேய்க்கு அதெல்லாம் இனிமேல் சொல்ல வேணாம், தாவேக்காக்கு போயிட்டாங்கிறத தெளிவுபடுத்தி. அந்த கூட்டத்திலயும் விமர்சனம் இருக்கு. இல்ல இருந்தாலும் அதுக்கு ஆன்சரா அதை வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். பட் விடுதலை சிறுத்தைகள் இருக்க இளைஞர்கள் தாவேக்காவுக்கு உறுப்பினராவோ கட்சி மெம்பராவோ போகலங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே கட்சியில எங்க விமர்சனங்கள் நிறையவே இருக்கு. அது மேடையா இருக்கட்டும், அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கட்டும், அங்கிருந்த நடந்த விஷயங்களா இருக்கட்டும், நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா நான் அதெல்லாம் பேச விரும்பல உங்ககிட்ட. அதை தாண்டி மனிதநேயம் ஒன்று இருக்கு. இங்க ஒரு பெரிய மகத்தான தலைவன், தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற ஒரு சமூக நீதி போராளி அண்ணன் தொல் திருமாவளவன். அவரை பத்தி, அவரோட அந்த அரசியல் வந்து அவரை பார்த்து தான் நாங்கள்லாம் வளர்றோம். நான் விமர்சனம் ஆகிருக்கோம், அதுக்கு கருத்து ரீதியாக அது முரண்பாடுகள் இருக்கும். அதெல்லாம் நாங்கள்லாம் உங்களுக்கு அதுதான் கேள்வியாக வைக்கிறோம். நாங்கள் அவரை தாக்கி பேசுகிறோமோ, அதாவது வஞ்சகத்தில் வீழ்த்தணுமோன்ற எந்த நினைப்பும் கிடையாது. அரசியல் கருத்தியில் நாங்கள் ஒரு விவாதமாக போகிறது தான் ஒரு நல்லா இருக்கும்ன்ற ஒரு பார்வையில் தான் நாங்கள் அதுமாரியே உங்ககிட்ட கேட்குறது. முதல்ல அங்கே என்ன நடந்தது? ஏன் அந்த கூட்டம் அப்படி ஒரு மீண்டு வந்தாருன்னு தான் சொல்லணும் அவரு. இல்லை, ஆமாம், அது உண்மைதான். என்னன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இதுதான் வந்து முதல் மாநாடு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 37 ஆண்டு காலமா மாநாடுகள் நடத்திக்கிட்டே தான் இருக்காரு தலைவர். வருஷத்துக்கு 2-3 மாநாடுலாம் நடத்தியிருக்காரு. எந்த மாநாட்டிலையுமே வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. இதுல என்னன்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களாலேயே இது வந்து இராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கிற சிறுத்தைகள் நடத்துற மாநாடு, திருமாவளவனின் ஒரு கண்ண அசைவுக்கு இவங்க கட்டுப்பட்டு இருக்கிற கூட்டம் அப்படின்னு
பாராட்டிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது மது ஒழிப்பு மாநாடு, இதே இடத்துல மது ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு. இதே பிளேஸில் தான் மது ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் முடிஞ்சோம் நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. தலைவர் பேசி முடிக்க 11:30 கிட்ட ஆயிடுச்சு. அது வர கூட்டம் கலையலை. ஒரு பின் ட்ராப் சவுண்டு கூட கிடையாது. கூட்டமே கலையலை. சிந்தனை செல்வண்ணா வந்து தலைவர் பேசி முடிச்சிட்டாரு. சிந்தனை செல்வண்ணா வந்து செகண்ட் ஷோ இல்லைப்பா அவ்வளோதான் முடிஞ்சு, தலைவர் பேசி முடிச்சு கிளம்பிட்டாரு, நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிற அளவுக்கு சொல்லியும் அதுக்கப்புறம் தான் மக்கள் கலைஞ்சாங்க. அது வர வந்து கலையாத கூட்டம். என்னன்னா தலைவர் சொன்னாருன்னா எவ்வளோ ஆடுவாங்க, பாடுவாங்க, பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, ஸ்டேஜில் ஆடுவாங்க, எல்லாமே நடக்கும், எல்லா கலவரமும் நடக்கும், எல்லாமே பண்ணுவாங்க. யார் சொன்னா? பாவரசன் ஒருத்தர் பிறந்துட்டார் அந்த அண்ணன், முதன்மை செயலாளர். அவரெல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாரு, எப்பா இறங்க, உட்காரு, அங்கே நில்லு, இங்கே நில்லு, ஏறாத, அதில் ஏறாத, இதில் ஏறாதன்னு கத்திக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனால் யார் சொன்னாலும் கேட்பாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பசங்க தலைவர் வந்து ஒரு வார்த்தை உட்காரு அப்படின்னா அடுத்த செகண்ட் கீழே உட்காந்துருவாங்க, ஆள் அசையவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறதா சிறுத்தைகள். அவங்க தான் கொள்கைப்படி வந்து சிறுத்தைகள். ஆனால் இந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, உள்ளுக்குள்ள வந்து சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். யாரோ மெர்ஜ் ஆகியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே சிறுத்தைகள் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஐபி பாஸ் வச்சிருக்கவங்க மட்டும் தான் உள்ள விடணும், QR கோடை ஸ்கேன் பண்ணி எடுத்தா உள்ள போகணும் அப்படிங்கிற அந்த வரைமுறை வச்சிருந்தாங்க. அதன்படி தான் எல்லாரும் உள்ள வர்றாங்க. அங்க வந்து தொண்டரணி பசங்க வந்து இப்போ புதுசா பொறுப்பில் போட்டிருக்கிறவங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து இப்போ எனக்கெல்லாம் அன்னைக்கு பாஸ் இல்லை. இப்போ எனக்கு பாஸ் இல்லை, ஆனால் நான் இசைக்குழுவோட நான் பாடுறதுக்கு போகணும், அவ்வளோதான். அப்போ நான் போகிறேன், என்னை உள்ளே விட மாட்டுறாங்க. அப்போ நான் வந்து இப்போ பாடுறதுக்கு தான் போகிறேன், என்னை விடுங்க அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு தம்பி வந்து அக்கா தானடா விட்றா அப்படின்னு சொல்கிறப்ப என்னை விட்றாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இதை சொல்கிறேன். நான் அது போகிறேன். இப்போ இது போல் அவங்களுக்கு தெரிஞ்ச பசங்களை உள்ளே விட்றப்ப இந்த 1-2 பேர் உள்ளே வந்திருக்காங்களா இல்லை என்ன ஏது எதுவுமே தெரியாது. பட் தலைவர் ரேம்ப் வாக்கு அது வர யாருமே உள்ளுக்குள்ளே வரல. அதாவது தலைவர் வர்றதுக்கு முன்னாடி வர ஒருத்தர் கூட உள்ள பசங்க வந்து உள்ளே வரவே கிடையாது. கரெக்டாக அழகாக இருந்துச்சு, ஸ்டேஜ் எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்தந்த இருக்கையில் அந்தந்த பேர் உள்ளவங்க அழகாக உட்காந்துருந்தாங்க. அது போல தான் இருந்துச்சு. தலைவரை கூட்டிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா? இந்த எப்பயுமே தலைவர் வந்து ஒரு ஓப்பன் வேனில் தான் வருவார், மேலே நின்றுக்கிட்டு ஓப்பன் வேனில் தான் வருவார். அதன்படி தான் வந்து அது கூட தொண்டர்கள்லாம் வருவாங்க. எப்பவுமே அது நடக்கிற விஷயம்தான். அதுபோல தான் இப்பவும் நடக்குது. அந்த கூட்டத்தோட தலைவர் உள்ள வரப்ப எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போலீஸ் வந்து தலைவரை மட்டும் தான் மேலே விடுவாங்க. தலைவர் கூட ஒரு அந்த 10 பேரை வந்து உள்ள விடுவாங்க. மிச்ச பசங்களை தான் தடுத்து நிறுத்திடுவாங்க. இந்த வட்டம் வந்து காவல்துறை வந்து சரியா வந்து அங்க இல்லை. முறையான பாதுகாப்பு ஒன்று போடலை. காவல்துறை வந்து கரெக்டான அளவு கொடுக்கல. இப்போ இவ்வளோ கூட்டம் வரும், அவங்களுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டம்னா எவ்வளோ வருங்கிறது அவங்க நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்துமே வந்து அங்கே காவல்துறை வந்து கொஞ்சமாக தான் வந்திருந்தாங்க, போலீஸ் கம்மியாக தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டேஜில் போகிறப்ப தலைவர் போனோடனே தலைவர் கூடயே ஒரு கும்பல் அப்படியே உள்ள மேடையில் ஏறிடுச்சு. இந்த கூட்டத்தில் தான் யார் உள்ள வந்து வடக்கன்ஸ் தான் உள்ள கலந்துட்டாங்க. இது ஏன் நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் அண்ணன்கிட்டே சொன்ன விஷயந்தான், தலைவர்கிட்டே மேடையில் போய் சொல்கிறேன். என்னன்னா, மேடையில் வந்து முன்னாடி சேர்லாம் போட்டு அந்த கீழே இருக்கும் இல்லையா, அந்த கேப் இருக்கும் இல்லையா, இந்த அளவுக்கு சேர் போட்டிருக்காங்கன்னா இந்த கேப் இருக்குது. இதில் அந்த பக்கம் ஸ்டேஜ் அந்த மைக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கேப்பில் வந்து இளைஞர்கள் உட்காந்துருக்காங்க பசங்க. அப்போ வந்து என்னை வந்து இப்போ கனியமுதன் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் வந்து என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ சொல்லுமா, நீ சொன்னால் அந்த பசங்க போவாங்க, விரட்டி விடுமா, அந்த பசங்களை கீழே இறங்க சொல்லு, மேடை தாங்காது இறங்க சொல்லு அப்படிங்கிறாரு. நான் போய் அந்த பசங்களை பூரா விரட்டுறேன், கீழே போப்பா அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் இசை நிகழ்ச்சி முடிஞ்சிக்கு எல்லோரும் நாங்கள் போகணும். ஆனால் அங்கே ஒரு ஒளிப்பலை வெளியிடுறாங்க, அதுக்காக நம்ம வந்து நின்றுட்டுருக்குறோம். ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க, அதுக்காக நிற்கிறேன் நான். அப்புறம் ஒரு கேசட் வெளியிடுறோம், இதுக்காக தான் நான் மேடையில் நிற்கிறேன். அது முடிஞ்சுன்னா நான் கிளம்பிடுறது, அங்கே எனக்கு வேலை கிடையாது. அப்போ நம்ம அந்த டைமில் தான் இவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இவங்களெல்லாம் வரட்டுமா, தலைவர் கத்துறாரு, இறங்குங்க, யாரும் உட்காருங்க, அந்தந்த இடத்துல உட்காருங்க, அந்த இடத்துல உட்காருங்க. மேடையில் இருக்கிறவங்கள கூட, மேடையில் இருக்க இளைஞர்களை கூட அங்கங்கே உட்காருங்க, யாருமே நிற்காதீங்க, அசையாதீங்க, அப்படியே உட்காருங்கிறாங்க. கேட்குறவங்க கேட்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் கேட்கவே கிடையாது. ஒரு 100 பேர், நான் குறிப்பிட்டு ஒரு 100 பேர் அந்த இடத்துல ஒரு 100 பேர். இந்த 100 பேரை நாங்கள் எப்போ இருந்து கவனிக்கிறோம் அப்படின்னா, பார்வேந்தன் வந்து வழக்கறிஞர் அணி முதன்மை செயலாளர் பார்வேந்தன் அண்ணா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் நெறிப்படுத்திட்டு இருக்காரு.
தலைவர் வர்றதுக்கு முன்னாடி. அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, அந்த ஒரு 100 பேர் இந்த இடத்துல இருக்கீங்க, அந்த 100 பேர் தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்க, ஒரு 100 பேர் இந்த இடத்துல இருக்கீங்க, அவங்க தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்கன்னு அவர் சொல்லிகிட்டே தான் இருக்காரு. இப்ப எல்லாம் பொதுவா சொல்றதுங்கிறது வேற, இப்ப இதை கணிப்புங்கிறது ஒரு வேற. அவர் வந்து சொல்லிட்டே இருக்காரு, 100 பேர் இங்க இருக்கீங்க, அந்த 100 பேர் தான் வந்து இது பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இதுல என்னன்னா, நாங்க இப்ப எங்களோட பார்வைக்கு இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பார்வைகள்ங்கிறது வேற. இப்ப விஜய் வந்து கரூர் சம்பவத்தை எடுத்துப்போம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு கரூர் சம்பவத்தை எடுத்துப்போம். இப்ப வந்து அங்க விஜய் அலை அடிச்சிச்சு, விஜய் வந்து பார்க்க வந்தாங்க, மக்கள் நெரிசல்ல செத்தாங்கன்னு ஒரு இதை போடுற பண்ணி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. ஆனா அப்ப நம்ம வந்து நான் உட்பட என்ன விமர்சனம் வச்சேன்னா, இது மாதிரி விஜய் வந்து பாதுகாப்பா இருந்திருக்கணும், விஜய் வந்து லேட்டா வந்ததுதான் தப்பு, விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னும் அந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்லாம் நான் கூட பேசியிருக்கேன். பட் ஆனா இன்னைக்கு எங்களுக்கே இந்த சம்பவம் நடக்கிறப்ப நான் வந்து ரெண்டையுமே நீங்க வந்து இது மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்க, இல்லை ஈக்குவல் பண்ணி ரெண்டு விஷுவலையும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஏன்னா அதை நம்ம டிவியில பார்த்துருக்கோம், இதை நான் லைவ்ல நேரா பாக்குறேன். நீங்க 2 விஷுவலுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதை வந்து எப்படின்னா இப்ப பாருங்க, நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 37 ஆண்டு கால மாநாடு நடத்தும் அனுபவம் இருக்கு. ஒரு வருடத்துக்கு 2-3 மாநாடுகள் நடத்தியிருக்காரு. ஒரு ஆர்ப்பாட்டமே மாநாடு மாதிரி நடக்கும். ஒரு பொதுக்கூட்டம் அறிவிச்சாலே அது மாநாடாதான் இருக்கும். இங்க வந்து கூட்டம்ங்கிறது வந்து இப்ப கடலூர்னு அறிவிச்சாருன்னா கடலூரை சுத்தி இருக்க 5-10 மாவட்டத்துக்காரங்களும் அங்க வருவாங்க. தலைவர் வர்றாரு அப்படின்னா அங்க இருக்க ஒரு 5 மாவட்டத்துக்காரங்களாவது எல்லா நிர்வாகிகளும் அங்க வந்துருவாங்க. எப்பயுமே அது மாநாடு மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படி நடக்கிற இடத்துல இதுவரை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது யாரும் கரண்ட் கம்பத்துல ஏறினதே கிடையாது. கரண்ட் கம்பத்துல ஏறவே மாட்டாங்க பசங்க. இது வந்து நடந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா இந்த வட்டம் கரண்ட் கம்பத்துல ஏறி உட்காந்துருக்கான். இறங்குன்னு சொல்றாங்க, பார்வேந்தனும் சொல்றாரு. பார்வேந்தன் வந்து சொல்லிட்டே இருக்காரு, கரண்ட் கம்பத்துல ஏறாதப்பா, கீழே இறங்குப்பா, அங்க உட்காந்துருக்கவங்க இறங்குப்பா, எல்இடி லைட்ல உட்காந்துருக்கவங்க இறங்குப்பா, அது ஹெவி வாட்ஸ்ப்பா, நீ ஏதோ ஒண்ணு படிச்சனாலும் அசம்பாவிதம் ஆயிருப்பா, இறங்குன்றாரு. இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. தலைவர் வர்றதுக்கு முன்னாடியே, தலைவர் வந்துதான்னு கிடையாது. இப்ப எல்லாருமே நான் தலைவர் வந்தனாலதான், திருமாவளவன் வந்தனாலதான் அது மாதிரி உட்காந்து, அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த உட்காந்துருக்காங்க. நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைவ் எல்லாத்துலயும் லைவ் ஓடிட்டு தான் இருந்துச்சு. இறங்கல கரண்ட் கம்பத்துல ஒண்ணு. இன்னொரு இது என்னன்னா, இந்த பேரிகார்டுல விஜயோட இதுல வந்து பேரிகார்டுல குதிச்சு போனது நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். ஆனா விடுதலை சிறுத்தைகளை எந்த இளைஞர்களும் பேரிகார்டுல வந்து இதுவரை பேரிகார்டு போட்டாங்கன்னா அது தடுப்பு, அவ்வளவுதான். அதுக்கு இந்த பக்கம் தான் நின்றுருக்காங்க, கூச்சல் போடுவாங்க, கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா என்னைக்குமே பேரிகார்டுல ஏறி குதிச்சு வந்ததே கிடையாது. ஆனா இதோட அதுவும் நடந்துச்சு. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு சம்பவம். வந்து பேரிகார்ட்ல வந்து ஏறி குதிச்சு வர்றது, கரண்ட் கம்பத்துல ஏறி உட்கார்ந்து இருக்குது, எல்இடியில ஏறி உட்கார்ந்து இருக்குது. இப்ப அந்த ஃபயர் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை உயிர் போயிருக்கும்? அங்க கரூர்ல 41 அப்படின்னா இங்க 4001 கூட இருந்திருக்கலாம். இப்போ எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து இருந்துச்சு. ஏன்னா அவங்க இறங்கவே மாட்டாங்க. தலைவரும் வந்து சொல்றாரு, இறங்குப்பாங்கிறாரு, இறங்கவே மாட்டாங்க. தலைவர் சொன்னா அடுத்த செகண்ட் கீழே இறங்குறவங்க தான் தொண்டர்களுக்கு, சிறுத்தைகள், இளைஞர்கள்ல தலைவர் சொன்னாருனாலே இறங்கிடுவாங்க. ஆனா இந்த வட்டம் அது நடக்கல. ஓகேவா? இது வந்து செட்டிங், ஏதோ ஒரு செட்டிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது போல வந்து என்னை வந்து கனியமுதனை வந்து போக சொல்லுமா, அந்த பசங்களை வெளியே வேற சொல்லுமான்னு சொல்லிட்டு மேடையில சொல்றாரு. நான் என்ன பண்றேன், துரத்தி விடுறான் அந்த பசங்களை. தமிழினின்னு, குழந்தை தமிழினின்னு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கும்பகோணம். அவங்க வந்து அவங்களும் விரட்டுறாங்க பசங்களை. விரட்டுங்க, கிளம்புங்க, கீழே கிளம்புங்கன்னு அவங்களும் விரட்டுறாங்க. இப்போ நான் விரட்டுறப்போ ஒரு பையன் வந்து ஒரு அழுக்கு ஒயிட் ஷர்ட்டு, கொஞ்சம் பழுப்பு நிறமா அழுக்கா இருக்கு, கைலி கட்டியிருக்கான். அவன் ஸ்டேஜில் உட்காந்துருக்கான். அப்போ நான் வந்து எல்லாரும் போக சொல்ல, நான் சொன்னோன்னே பசங்க போயிடுறாங்க, இறங்கிடுறாங்க. சரிக்கா, ஓகேக்கான்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. என்னப்பா தலைவர் சொல்லிட்டு இருக்காரு, இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க, இறங்கு, தலைவர் பேச்சு கேட்காம என்ன ஆகுறது, தலைவருக்கு நம்ம கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலாமா, இப்படிலாம் நான் பேசுறேன் அந்த பசங்க கிட்ட. சரிக்கா, இறங்கிறக்கான்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. அந்த பையன் மட்டும் இறங்க மாட்டான், சண்டை போடுறான். என்னக்கா அப்படின்ட்டு வர்றான். நீ எந்த ஊரு அப்படின்னு கேக்குறான். நல்லா தமிழ் பேசுறான். இந்த இடத்துல இந்தியில பச்சை குத்தி இருக்கான். இந்த இடத்துல இந்தியில பச்சை குத்தி இருக்கான். நீ எந்த ஊரு அப்படின்னு கேக்குறேன் நானு. அவன் வந்து ஒரு மாதிரி தடுமாறி, நான் மதுரை அப்படிங்கிறான். மதுரையில எந்த ஊரு அப்படிங்கிறப்ப 2 நிமிஷம் எடுத்துக்கிறான். அலங்காநல்லூர் அப்படிங்கிறான். மதுரையில எந்த ஊர்னா அந்த யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துட்டு அலங்காநல்லூர் அப்படிங்கிறான். அலங்காநல்லூர் உன் மாவட்ட செயலாளர் யாரு அப்படின்னு கேட்குறேன். தெரியாது அப்படின்ட்டான். மாவட்ட செயலாளர் யாருன்னா தெரியாது. சரி, அப்படி அவர் கனியமுதன் அங்கே உட்காந்துருக்காரு முன்னாடி வரிசையில், அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். தெரியாது அப்படிங்கிறான்.
நீ எந்த உன்னோட ஊர், சரி உன் ஊர்ல ஏதாச்சும் ஒரு நிர்வாகி பேர் சொல்லு அப்படிங்கிறான். மதுரையில ஏதாவது ஒரு நிர்வாகி பேர் சொல்லு அப்படிங்கிறான். தெரியாது, ஒருத்தரும் தெரிலங்கிறான். கன்னத்துல ஒரு அடி அடிச்சு இறங்கு கீழே. எங்க வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ, யார் நீ, முதல்ல எங்க இருந்து வந்திருக்க, இறங்கு நீ முதல்ல அப்படின்னு அவனை சொல்றான். பின்னாடி 2 பேர் போறான், பின்னாடி இருந்து வரான். பின்னாடி இந்த இதுக்கு சீட்டுக்கு பின்னாடி 2 பேர் நின்று இருந்திருக்காங்க. அவங்க அங்க நிறைய கூட்டம் இருக்குது, பசங்க நிக்கிறாங்க. அதுல 2 பேர் இவன் கூட போறான், 3 பேர். இதை வந்து பார்க்குறேன், எனக்கு மனசே வந்து ஒன்றும் சரியில்லை. இது மாதிரி அப்போ அதே போல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தலைவர் உள்ள ராம்பாக்கு போகிறதுக்கு வர்றாரு. ராம்பாக்கு போயிட்டு வந்தோடனே அந்த வேவ், அங்கே ஒரு வேவ், மக்கள் வேவ் வந்து இருக்குது. அது வந்து நல்ல நெரிசலை உண்டாக்குற மாதிரி ஒரு வேவ் வந்து அங்கே உருவாகுது. இப்போ அதை தலைவர் வந்து லைவ்ல பார்க்குறாரு. இப்போ ராம்பாக்கு போயிட்டு வந்த உடனே அந்த இடத்துல நின்ன உடனே மைக்கிட்ட நின்னோடனே இந்த பக்கம் இசையரசனை பார்த்து சொல்கிறாரு, நடக்கிறதே எனக்கு சரியாக படலை, நீங்கள் இசை கச்சேரி முடிச்சிருங்க அப்படின்னு இசையரசு மியூசிக் டைரக்டர் அண்ணனை பார்த்து சொல்கிறாரு. சரி நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. இது வந்து முன்னாடியே நடந்தது. இப்போ தலைவர் இது சொல்லி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் நடக்குது. நான் துரத்துறேன் இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கப்புறம் நடக்குது. அப்போதான் இந்த ஹிந்தியில் எழுதினவெல்லாம் நான் பார்க்குறேன். இப்போ அதை அவனை அடித்து வரட்டி விட்டேன் நான், அவன் போயிட்டான். இப்போ இது நடந்துருச்சா, எனக்கு மனசுக்கு ஒன்றுமே சரியாக படலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கனியமுதன்கிட்ட போய் சொல்கிறேன்னா, இது மாதிரி மதுரைக்காரன்னு சொல்கிறானே, ஹிந்தியில் பச்சை குத்தி இருக்கானே, நெத்தியில் அதுவும் இந்த இடத்துல பச்சை குத்தி இருக்கானே, 3 பேர் போகிறாங்கனுங்கண்ணே, வடக்கன்ஸுனே போகிறானுங்கண்ணே அப்படிங்கிற அண்ணன். அப்படியாம்மா, சரி துரத்தி விட்டால அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தியா நீ சொன்னோன்னே எல்லாரும் போயிட்டான் அந்த மாதிரி தான் சொல்கிறாரே தவிர அது ஒரு சீரியஸாக எடுத்துக்கல மீன்ஸ் நம்ம பசங்க தான் அப்படின்னு அவர் அண்ணன் இருந்திருப்பார். அது ஒரு சீரியஸாக எடுத்துருக்க மாட்டார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், தலைவர்கிட்டயே போயிட்டு சொல்கிறேன், என்ன இது மாதிரி ஹிந்தியில் பச்சை குத்துனவனுங்க இருக்கானுங்கண்ணே, 3 பேரை பார்த்தேனே, இப்போ தானே துரத்தி விட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி போ பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை முதுகில் தட்டி அனுப்பிடுறாரு. கிளம்பு அப்படின்றாரு. சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. பார்த்துக்கலாம்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி இந்த தோரணையில் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் நீ போ அப்படிங்கிறாரு. நான் அப்படியே வந்துடுறேன். நான் வந்துட்டு கீழே இறங்கிட்டேன். ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி இப்படி சுற்றி நான் ஸ்டால் போட்டிருக்கேன். என்னோட ஸ்டாலுக்கிட்ட வரேன். தலைவர் பேசி முடிச்சிட்டார். பேச்சே டோட்டலாக இதுவே முடிஞ்சு போச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே வந்து அந்த கரண்ட் கம்பத்தில் நின்ற இடத்துல ஃபயர் ஆக போச்சு. பசங்க டக்குன்னு இறங்கிட்டாங்க. தலைவர் வந்து உரையை முடிச்சிட்டாரு, தலைவரை வந்து நெருக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நான் அப்போல்லாம் ஸ்டாலில் நின்றுட்டு இருக்கேன், தலைவரை வந்து நெரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் செல்லுகில் எல்லாம் சுவிட்ச் ஆஃப், எதுலேயுமே எங்களால் பார்க்க முடியலை. அப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்கள் அடுத்த நாள் தான் நாங்களாம் பார்த்தேன் அந்த வீடியோலாம். இப்போ இது வந்து அங்கே தள்ளுமுழு இதுதான். அங்கே வந்து எல்லாரும் இப்போ என்ன கட்டமைக்க, இந்த சவுக்கு சங்கரு, இந்த சாட்டை துறைமுருகன், இந்த மாதிரி ஆட்களை இவனுங்கெல்லாம் எதை வந்து இவங்க கட்டமைக்க பார்க்குறாங்கன்னா, எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இவனுங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு இது இல்லாம என்ன சொல்றானுங்கன்னா, அடங்கமருன்னு சொன்னல, அதான் வந்து நீ சொல்லி கொடுத்த பாடத்தை தான் இவங்க பண்ண. ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன், நான் வந்து எங்க கூப்பிட்டாலும் என்னால நேர்மையா அடிச்சு என்னால சொல்ல முடியும், ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியும். எங்க சிறுத்தைகள் வந்து, எங்க தம்பிங்க வந்து எங்க தலைவரோட பேச்சுக்கு அப்படியே இராணுவ கட்டுப்பாடு மாதிரி நிக்கிற பசங்க தான். ஒரு பின்ட்ராப்பு கூட அவங்க வந்து சவுண்டு வராது. இவர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குற பசங்க. ஆனால் அங்கே உள்ள வந்து சமூக விரோதிகள் வந்து புகுந்துட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்புகிறேன், நீங்கள் அதை வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு செட்டிங் போட்டிருந்துருக்கானுங்க. பட் எங்கள் தலைவர் அதெல்லாம் எல்லாமே அவர் தீர்க்கதரிசிங்கிறது அதில் தான். அவருக்கு வந்து கரெக்டாக அந்த ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறத அவருக்கு சுதாரிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இந்த மாநாடு சக்ஸஸ் 2 நிமிஷம் தான் பேசினாருன்னா கூட எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் இந்த மாநாட்டை சிறப்பாக முடிச்சாருங்கிறத எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. அவர் பேசணும், தன்னோட பேச்சு திறமையை நிரூபிக்கணும், தன்னோட கெத்தை இங்கே நிரூபிக்கணும், தன்னோட வேல்யூவை இங்கே நிரூபிக்கணும்னு அவர் நினைக்கல. மக்கள் உயிரை காப்பாற்றணும், தனக்கு நெரிசல், தான் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, தன்னோட நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த எந்த மாதிரி நிற்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி சூழ்நிலையிலையும் மக்கள் காப்பாற்றப்படணும், இவங்க பத்திரமா வீடு போய் சேரணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிற ஒரு மனுஷன் அவரை போய் இந்த கேவலமா இவங்க 2 பேர் வந்து இந்த மாதிரி சித்தரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சொல்லி கொடுத்த இந்த 4 வார்த்தை மந்திர
மதுரை வந்து இன்னைக்கு என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு, என்னென்ன புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு, இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயத்துக்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இவங்களால தாங்கிக்கிற முடியல. ஆகுன்னா இந்த அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்படி, நீ சொன்னதான் உன் தொண்டர்கள், நீ கற்றுக் கொடுத்தாதான் உன் தொண்டர்கள் பண்ணியிருக்காங்க, நீ கற்றுக் கொடுத்ததான் எங்க பசங்க கிடையாது. இதை வந்து பண்ணது நெரிசல் பண்ணது எங்க பசங்க கிடையாது. அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் திருமாவளவன் மேடையில் இருந்தா அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கும் கண்டிப்பா. ஏதோ ஒரு செட்டிங் போட்டிருக்காங்க, தலைவர் சுதாரிச்சிட்டார். அதுதான் இங்க இன்னொரு விமர்சனம் என்னன்னா, அங்க தென்மான் மாவட்டத்திலிருந்து வந்த மக்கள் எல்லாம் அந்த ஜென்சி கிட்ஸ், நீங்க சொல்ற ஜென்சி கிட்ஸ், விஜய் வராரு இந்த மாநாட்டுக்கு அப்பெல்லாம் வந்து சொல்லி கூப்பிட மாட்டாங்க, விஜய் வராரு இந்த மாநாட்டுக்கு அப்படின்ற இதெல்லாம் அது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இதெல்லாம் சும்மா, அதாவதுங்க எங்க விஜய பார்க்க வந்த கூட்டம் தான். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, சும்மா ஏதாவது கட்டுக்கதை. அதாவது 234 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு. 234 தொகுதியிலையும் மாவட்ட செயலாளர் உட்பட ஒரு தொகுதிக்கே கிட்டத்தட்ட 600 இவங்க மட்டும் பொறுப்பாளர்கள் மட்டும் 500-600 பொறுப்பாளர் இருக்காங்க. முகாம் செயலாளர், ஒரு அணிக்கும் பொறுப்பாளர், மெயின் பாடியில மட்டுமே 15 பேர். மெயின் பாடி மட்டுமே ஒரு நிர்வாகத்துக்கு, மாவட்ட நிர்வாகத்திலே 15 பேர் வருவாங்க. அது இல்லாம துணைநிலை அமைப்புகள் இருக்கு, 32-37 துணைநிலை அமைப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட பொருளாளர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்றிய பொறுப்பாளர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நகர பொறுப்பாளர். இந்த மாதிரி பொறுப்பாளர்களே 500-600 பேர் இருப்பாங்க ஒரு தொகுதிக்கு. அப்போ இவங்க எல்லாரும் புதுசா வந்திருக்க பொறுப்பாளர்கள், இப்பதான் அறிவிச்சிருக்கிறவங்க. இவங்க எல்லாருமே பழைய ஆட்கள் கிடையாது. பழைய ஆட்கள் மீன்ஸ் பழைய ஆட்களா இருந்தாலுமே புதிய பொறுப்புகள். போனதுல மாவட்ட செயலாளர் இருக்கவங்க இந்த வட்டம் மாநில செயலாளராக இருப்பாங்க. மெயின்பாடி மாவட்ட செயலாளராக இருந்தவங்க எல்லாம் இந்த வட்டம் வந்து மாநில செயலாளராக இருப்பாங்க, மாநில துணை செயலாளராக இருப்பாங்க. இந்த மாதிரி புதிய பொறுப்புகள். புதிய பொறுப்புகள் இன்னைக்கு இளைஞர் எழுச்சி பாசறையில இருந்த இவ்வளவு நாளா இளைஞர் எழுச்சி பாசறைங்கிற அணியில பயணிச்சுட்டு வந்தவங்க இந்த பீரியட்ல வந்து தலைவர் வந்து மாத்தி வேற ஏதாவது அணியில போட்டு விட்டுருக்கலாம். அந்த அணியை கட்டமைக்கிற பொறுப்பு இவங்க கிட்ட இருக்கு. அந்த அணி சார்பா அவங்க மக்களை தட்டிட்டு வந்தாங்கன்னா, இது போல புதிய பொறுப்பாளர்கள், புதிய அவங்க புத்துணர்ச்சி, அதாவது புத்தாக்கம் உருவாக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு உத்வேகத்துல உந்தப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களா பஸ் பிடிச்சி அவங்களா வந்து பஸ் வேன் அவங்களே சொந்தமா அவங்களோட காசை போட்டு கூட்டிட்டு வர்றாங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா புதுசா தலைவரை பார்க்க வர்றவங்களும் இதுல இருக்கிறாங்க. புது பொறுப்பாளர்கள் தான், ஆனா தலைவரை பார்க்க வர்றாங்க. இப்ப நிறைய பேருக்கு இதுல வந்து விஐபி மாவட்ட செயலாளர் விஐபி. அது அங்க அடங்க மறுக்கிறது வந்து சிறுத்தைகள் கிடையாது. அப்ப வேற யாரோ, அப்போ வேற யாருன்னா யாரு? அது தாவேக்கா சார்ந்தவர்களா? இல்ல, தாவேக்கா சார்ந்தவங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே ஒரு விஷயம், அது வர்றாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து இது மாதிரி தாண்டி உள்ள போய் மேல போய் தாவேக்காரன் விஜயை பார்க்க தான் விரும்புவாங்க, எங்க தலைவரை பார்க்க விரும்ப மாட்டாங்க. அதுதான் இங்க இப்போ சமீப காலமாவே இந்த வட மாநில இளைஞர் மத்தியில விஜயோட மோகம் அதிகரிக்குது. ஏன்னா அது போல அங்க சோசியல் மீடியால வைரல் ஆகுறாங்க. விஜய் தளபதின்னு ட்ரெண்டிங் செட் பண்றாங்க எல்லா இடத்துலையும். நிறைய தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்கிறாரு அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் செட்டப்போ இங்கே போகுது. அதனால அந்த கூட்டம் இங்கே இறங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், சிறுத்தைகள் நீங்கள் தான் சொல்கிறீங்க, சிறுத்தைகள் யாரும் இது மாதிரி அட்டுழியங்களில் ஈடுபட மாட்டாங்க. இப்போ கும்பாலம் போடுவாங்க, கத்துவாங்க, கோஷம் போடுவாங்க, இதெல்லாம் ஓகே. பேரிகேட் மேலே ஏறுதும், லைட் டவர் மேலே ஏறுதும், கட் அவுட் மேலே ஏறுதும், குறிப்பாக இந்த டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுதும், அது மாதிரி சிறுத்தைகள் ஏற மாட்டாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், விஜய் கூட்டத்தை விஜய் மேடை போட்டாருன்னா தெரியும், இவங்கெல்லாம் தான் அந்த இடத்துல இருக்கிறவங்க. அவங்களெல்லாம் தான் இங்கே வந்துட்டாங்களோன்னு இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அவங்க எல்லாம் தான் இங்கே வந்திருக்காங்க. இந்த விஜய் கூட்டத்துக்கு போனவங்க விஜய் ரசிகர் கிடையாது. விஜய் கூட்டத்துல ஏறினவங்களும் விஜய் ரசிகர் கிடையாது. எங்க மாநாட்டுல வந்து ஏறினவங்களும் விசிக தொண்டர்கள் கிடையாது. இங்க வந்தவங்களும் விஜய் ரசிகர்கள் கிடையாது. இது ஏதோ ஒரு செட்டிங், அவ்வளவுதான். இது யாரால பண்ணப்பட்டுச்சு? ஏன்னா இங்க வந்து தலித் தலைவர்கள் வந்து தலையெடுத்தாலே திமுக யார் பண்ணாங்களோ, நான் வெளிப்படையா கூட சொல்ல நான் தயார், யாருக்கு நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்னன்னா, திமுகவோட கடந்த கால வரலாறை நீங்க எடுத்துக்கோங்க. அதிமுக திமுக ரெண்டுமே திராவிட கட்சிகளோட வரலாறு என்னன்னா, தலித் தலைவர்கள் தலை தூக்குனா இவங்க விட மாட்டாங்க. அது வைபாவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இவங்க வந்து பூவையாரா இருக்கட்டும், ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், தலித் தலைவர்கள் வந்து இவங்களை எதிர்த்து பேசுறாங்க. இவங்க கூட இருந்து இவங்க கூட்டணியாதே இவங்களுக்கு வந்து முட்டு கொடுத்து பேசுற வரையும் ஓகே. ஆனா இவங்களை தாண்டி இவங்களை மீறி ஒரு விஷயம் செய்ய போறாங்க. இவங்களுக்கு மீறி இப்ப அதிகாரத்துல வந்துட்டாங்க.
எதுக்கு நம்ம இவங்க வந்து போகக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதுக்கு வந்து இவங்க போயிட்டாங்க, அதிகாரத்தை நுகர்ந்துட்டாங்க. இப்ப ஒருத்தன் உள்ள போனா என்ன, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தானே பதம். ஒருத்தர் உள்ள போனா என்ன, இதை வச்சே இதுக்கப்புறம் இவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அடுத்த இன்னொரு 10 ஆண்டு காலத்துல திருமாவளவன் முதல்வராக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அமைச்சர், அடுத்த தேர்தலில் 30 அமைச்சர் வரலாம். சரி, இப்போ நீங்க இந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்க மேடையில. உங்களோட 2ஆம் கட்ட தலைவர்களான பொறுப்பு எங்க, அவங்கெல்லாம் எங்க போனாங்க? இல்ல அது எனக்குமே அந்த கேள்வி இருக்கு. இதை நான் வந்து கட்சியில இருக்கேன் அப்படிங்கறக்காகலாம் நம்ம வந்து யாருக்கும் பார்த்துக்கிட்டு இப்ப இதை வந்து என்னை கூப்பிட்டு நீ எப்படி பேசலான்னு கூட என்னை கூப்பிட்டு கேட்பாரு எங்க தலைவர். கண்டிப்பா ஏன் அப்படி போய் பேசுற, வெளியில போனா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, கட்சியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவார் தான். பட் எனக்கு எங்க தலைவர் தான் முக்கியம். எனக்கு வந்து எல்லாமே எங்க தலைவர் தான். எனக்கு செப்பரேட்டா இளமதி அப்படின்னா எனக்கு சாமியா அவர் தான். நான் சோறு இன்னைக்கு சாப்பிட்றேன்னா அதுக்கு எங்க தலைவர் தான் காரணம். அப்ப நான் வந்து தலைவரை காப்பாற்றப்படணும்னு தான் நான் நினைப்பேன். இப்போ அந்த இடத்துல தலைவருக்கு அப்படி ஒரு நெருக்கடி வருது. கண்டிப்பா எல்லாருமே மேடையில இருக்காங்க. இப்ப நாட் ஒன்லி நீங்க சொல்ற மாதிரி வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் நீங்க யாரும் கிடையாது. ஆனா நீங்க சொல்ற வந்து துணை பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர் சொல்றீங்க. நேரடியா கேட்கிறேன். இப்ப நாங்க காணொலியே பார்த்தோம். நான் நேரடியா அந்த நிகழ்வுல இல்லை. ஆனா வர காணொலி எல்லாம் பார்க்குறோம். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் மட்டும்தான் அங்க நிக்கிறாரு. அதாவது மேடையில் அவர் கூட வந்த சிந்தனை செல்வன் காணோம், வன்னியரசு அவர்களை காணோம், இல்ல ரவிக்குமார். இல்ல என்னன்னா இப்ப நீங்க சொல்ற கரெக்ட் தான். மற்றவங்களும் நீங்க, ஆனா வன்னியரசனை பொறுத்தளவு வன்னியரசன் ஆல்ரெடி அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பேரலிசிஸ் வந்து அவர் வந்து அது அட்டாக் ஆகி அதுல இருந்து மீண்டு வந்தவர் ஒண்ணு. 2வது அந்த நெருக்கடிக்குள்ள வர்ற வரையும் தலைவர் கூட தான் இருந்தாரு. எல்லாரும் அவளை நெருக்கிட்டு இருக்கிறவரை தலைவருக்கு பின்னாடி வன்னியரசனை ஃபேஸ் தாரு ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்கிற வர வன்னியரசனை ஃபேஸ் மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாரையும் தட்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பார். என்னன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ அவர் எப்படி ஒருவேளை அவருக்கு எல்லாருமே இப்போ ஃபோக்கஸ் வீடியோ ஃபோக்கஸ் எல்லாமே தலைவரை நோக்கி தான் இருந்துச்சு, வன்னியரசன் நோக்கி இல்ல. அங்க வன்னியரசன் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ, வன்னியரசன் ஒரு தலைவர் ஒரு மேடை ஏறி இருக்காருன்னா தலைவர் கூட தான் அந்த 2ஆம் இருக்கணும். ஆமா, எனக்குமே அந்த கேள்வி இருக்கு, எங்க போனாங்கன்னு. இவங்க எல்லாம் தலைவர் பின்னாடி இல்லாம ஒரு மூச்சு திணற ஏற்படுற அளவுக்கு விட்டு போற அளவுக்கு. கண்டிப்பா எனக்குமே அந்த கேள்வி இருக்கு. இதன் மூலமா அவங்க கிட்ட நானுமே கேட்கிறேன், அவங்கள எங்க போனாங்க, ஏன் தலைவரை தனியா விட்டுட்டு போனாங்க, இப்படி என்ன எது வேணா இருக்கட்டும், தலைவருக்கு அங்க என்ன வேணா நடந்திருக்கலாம், இவங்க தலைவருக்கு பக்கத்துல தானே இருந்திருக்கணும் ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தலைவருக்கு வந்து பாதுகாப்புக்கு ஒரு 3 PSO கொடுத்துருக்காங்க. 3 பேரு அவங்க வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வருவாங்க. இப்ப தலைவர் வெளியூர் போனாங்க அப்படின்னா ஒரு PSO 2 PSO அது மாதிரி போவாங்க. பட் மாநாடு இது மாதிரி பொதுக்கூட்டங்கள் பெரிய கூட்டங்கள் போனா 3 PSOமே வருவாங்க. இந்த PSO அப்படிங்கிறது பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் தலைவருக்கு இல்லையா, தலைவர் கூடயே இருக்கணுங்கிறதா அந்த 3 பேர். இது வந்து கவர்மெண்டால நியமிக்கப்பட்ட PSOC. இது வந்து திமுக கவர்மெண்ட் இருக்கிறப்ப போட்ட PSO 3 பேரும். என்னன்னா இப்ப அங்க ஒரு சம்பவம் நடக்குது, தலைவர் வந்து பேசிட்டு இருக்காரு, அந்த பேசிக்கிட்டு இருக்க வீடியோல கூட PSO கிடையாது. பேசுறாருல, பேசிட்டு இருக்காருல, அமைதியா இருங்க, எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, எல்லாரும் கவனமா போயிட்டு வாங்க, என்னால இது பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பேசுறாரு இல்லையா, அங்க கூட அந்த PSOC யாருமே கிடையாது. வன்னியரசன் மட்டும் தான் பின்னாடி இருப்பாரு. அப்ப கூட்டம் இருக்கும், பசங்க தொண்டரணி பசங்க இருப்பாங்க, இவங்க தான் இருக்காங்க. தலைவர் நெருக்கடிக்குள்ள ஆளாகிறாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து, இந்த 3 PSOவும் சேர்ந்து, அவங்க போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவங்க தானே, PSOனா போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவங்க தானே. இப்ப அவ்வளவு கூட்டம் வருது இல்ல, இப்ப இந்த மாதிரி 3 பேர் கையை கோர்த்து தலைவரை உள்ளுக்குள்ள விட்டுட்டு இவங்க 3 பேரும் அரணா நின்று இருந்தாலே யாராலையுமே நெருக்கி இருக்க முடியாது தலைவரை. பண்ணிருக்கலாம்ல, ஆனா அவங்க அங்க பண்ணல. அந்த 3 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நான் கேட்டுட்டேன், நேரம் ஆபீஸ்ல வந்து பார்த்து கேட்கிறேன். நான் ஒரு ஏழுமலைன்னு சொல்லி ஒரு PSO அவர்கிட்ட கேட்கிறேன், நான் எங்கெங்க போனாங்க எல்லாருமே, PSOக்கள் இருந்து இல்ல நாங்களாம் மக்களை தள்ளி விட்டுட்டு இருந்தோம், எங்களால தள்ள முடியல. உங்களை மக்களை தள்ளி விடுறதா அவங்க வேலை, அவர்கிட்ட கேட்டேன். மக்களை தள்ளி விடுறது உங்க வேலை இல்லையே, தலைவரை பாதுகாக்கிறதா உங்க வேலை. நீங்க தலைவர்கிட்ட நின்று இருக்கணும், நீங்க மக்களை தள்ளி விட்ட உங்களுக்கே அந்த வேலை. நீங்க 3 பேர் கை கோர்த்து நின்றுக்கலாம் வேணா, அவர் வந்து பதில் இல்லை அவர்கிட்ட. ஆட்சி ஆள்றது உங்க கூட்டணி, நீங்க காப்பாத்திய அரசு,
உங்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லைன்றது ஒரு இல்ல பெரிய கேள்வி. இத வந்து இப்ப ஆட்சி ஆள்றது தாவேக்கா அரசு, தாவேக்கா தான் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது இல்ல. இங்க இருக்க இத நான் வந்து ஆரம்பத்துல எப்பவுமே வந்து நீங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறப்ப எல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட்ல கூட்டணியா இருக்கப்ப நீங்க கேட்கிறப்ப எல்லாம் நான் சொல்றதுதான் என்னன்னா, இங்க சாதி வெறிக்கும் அரசுக்கோ இல்ல இங்க அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் அரசுக்குமோ வந்து இங்க வந்து சம்பந்தமே கிடையாது. அது டிஎம்கே கவர்மெண்டா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், ஏடிஎம்கே யாரை வேணா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே இங்க உள்ள காவல்துறை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதிய வன்மத்தோடு நடந்துக்கக்கூடிய ஒரு துறை. ரெண்டாவது, இப்ப தலைவருக்கு பிஎஸ்ஓ வந்திருக்கவங்க யாருமே வந்து அதர் கம்யூனிட்டி கிடையாது. இப்ப எல்லாருமே வந்து ஓன் கம்யூனிட்டி உள்ளவங்க தான் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே இவங்க வந்து தாவேக்கா அரசுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவங்க எந்த கவர்மெண்ட் வந்தாலும் வேலை செய்வாங்க. அதான உண்மை. என்னோட கேள்வி என்னன்னா, இவங்க வந்து இதுல வந்து தாவேக்கா அரசு தானே கொடுத்துருக்கணும். இங்க வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு தாவேக்காவுக்கு தெரிய போறது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இப்ப கரூர்ல நடந்த சம்பவத்தப்ப டிஎம்கே கவர்மெண்ட் தான் வந்து ஆட்சியில இருந்துச்சு. அப்ப பாதுகாப்பு டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்துருக்கணும்ல. அப்ப அங்க அன்னைக்கு நடந்த கொலைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குமா? இப்போ அந்த ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு அந்த கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னா, அப்ப கரூர்ல நடந்த 41 கொலைக்கும் டிஎம்கே தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. அங்க நடந்தது காவல்துறை பண்ண மிஸ்டேக். ஒரு காவல்துறை ஒரு மாநாடு நடக்குது, அதுவும் விடுதலை சிறுத்தைகள்னா அதை எங்க தலைவர் பேச வர்றாரு அப்படின்னாலே அங்க எப்படி இருக்கும்? விஜய் வர்றப்ப கூட இவங்களுக்கு வந்து தெரியாம அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஏதோ அவங்க கணிச்ச மாதிரி கூட்டம் இல்லை, அதிக கூட்டம் வந்துச்சு, ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் 37 வருஷமா நடத்துற மாநாடு, ஒவ்வொரு மாநாடுலயும் எவ்வளவு கூட்டம் வரும்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அங்க ப்ரொடெக்ஷன் இவங்க கரெக்டா கொடுத்துருக்கணும்ல. அப்ப வந்து இது கொடுக்காம காவல்துறையோட மிஸ்டேக் தானே தவிர இது அரசு வந்து நம்ம வந்து இதை வந்து சொல்ல முடியாது. காவல்துறை வந்து இதை வந்து ரொம்ப கவனக்குறைவா நடந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். முக்கியமா இன்னைக்கு பெரிதளவில் பார்க்கப்பட்டது யார் தமிழ் தேசிய மாநாட்டுக்கு வரப்போறாங்க. விடுதலை சிறுத்தைகளிலிருந்து விடுதலை சிறுத்தை எதிராக பேசுவவர்கள்லாம் இந்த மேடை ஏற போறாங்களான்னு மக்களும் சரி, எங்களை போன்ற ஊடகங்களும் சரி உத்து பார்த்த விஷயம் வந்து சில பேரோட எண்ணிக்கைகள் தான். அது குறிப்பாக ஷானவாஸ் அவர்கள் வர தவிர்த்துட்டாரு. இன்னும் அவரை கட்சியில இருந்து நீக்காத தொல்திருமாவளவன் ஏன் யோசிக்கிறார்? தியாகி பட்டம் வாங்கிடுவார்ல. நானாதான் சொல்றேன். இல்லைங்க, அதான உண்மை. இப்போ நாங்க கட்சியை விட்டு எடுத்துட்டா பாத்தீங்களா? இப்போ ஒரு விடுதலை சிறுத்தைகள் மேடையை புறக்கணிக்கிறாரு. அப்போ அவர் விடுதலை சிறுத்தைகள் இல்லை இல்லையா? அதுவும் பிரஸுக்கு பேட்டி கொடுக்குறாரு. நீங்க அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க. அதான் தோழர். என்னன்னா, அவர் வந்து நாங்க கட்சியை விட்டு அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், சிம்பதி கிரியேட் பண்ணிடுவாரு. பாத்தீங்களா என்ன கட்சியை நானா வரல, நான் கட்சியில தான் இருந்தேன், ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல இருந்தேன். இஸ்லாமியர்களோட அந்த சிம்பதி வந்து கிரியேட் பண்ணிடுவாரு. இப்போ ஷானவாஸ் யாரு அப்படிங்கிறத இப்ப அவர் உள்ள இருக்கதான் இந்த இது மாதிரி கேள்விகள்லாம் வருது. இப்ப நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் கேள்வி கேட்கறீங்க. உங்களுக்கே அது ஒரு பண்றது வந்து ஒரு அநாகரிகங்கிறது உங்களை போன்ற ஆட்கள் வெளிப்படையாவே சொல்றாங்க. ஓப்பனா ஒரு திமுக காரன்னு தெரியுது. அதுதான் சொல்றேன். இப்ப உங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் இன்னும் தெரியுது இல்ல, இன்னும் முகத்திரையெல்லாம் கிளியணும். உள்ள இருந்துட்டே கிளியட்டும் அவருக்கு. நாங்க ஏன் வெளியேற்றணும்? பிடிக்கலன்னா அவர் தான் போகணும். அப்ப இவ்வளவு பெரிய மாநாடு, அது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு நடத்துறாரு. ஈழத்துல இருந்தெல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு போராளி போர்ல காலை இழந்தவர் அங்க ஒரு பாட்டெல்லாம் பாடினாரு வந்து. அவங்கெல்லாம் வந்து கிளம்பி ஈழத்துல இருந்து இங்க கிளம்பி வந்து இந்த மாநாடுல கலந்துக்கணும்லாம் வர்றாங்க. ஒரு மூத்தர சந்துக்குள்ள முட்டு சந்துக்குள்ள நடந்த திருமண கூட்டத்துல போய் நீ வந்து கத்தா போயிட்டு திமுக கூட்டத்துல போய் நீ பேசிட்டு வர்ற. இவ்வளவு பெரிய மாநாட்டுக்கு நீ வரல அப்படின்னா அதுக்கு எதுக்கு வெளிப்படையா நான் கட்சியில இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஆனா அந்த பேட்டியில சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அப்ப எனக்கு விருப்பம் இல்லை ஏதோ சொல்லியிருப்பாரு, கட்சியை விட்டு கட்சியில இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அதாவது சூசகமா சொல்றாரு. நீ வெளிப்படையா பனையூர் பாபு நான் எவ்வளவோ பாராட்டலாம். வெளிப்படையா எனக்கு பிடிக்கல, போறேன்ட்டு போயிட்டாரு. ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. அதுதான் அது எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து இப்ப திருமாவோட வளர்ப்பு அப்படி கிடையாதுங்க. ஒரு சமுதாய பின்னணியை எப்படி சொல்றது, அது அவர் வளர்ந்த வளர்ப்பு, அவர் வளர்ந்த விதம், சுற்றுப்புற சூழல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, நான் கிளம்புறேன். டீசெண்டா சொல்லிட்டு போறதுங்கிறது வேற. எனக்கு பிடிக்கல, நான் கிளம்புறேன்.
நீட்டாக போயிட்டாரு. உனக்கு என்ன, வெளியில போனா சிறுத்தைகள் நல்லா அடிச்சு துவைப்பாங்க, நல்லா பிடிச்சி நம்மளை கழுவி ஊத்துருவாங்க, நம்ம மூஞ்சி ஊரம் கிழிஞ்சு போயிடுறோன்னு உனக்கு பயம் இருக்கு. அதனால நீ வந்து வெளியில போக மாட்டேற. நாங்க உங்களை அனுப்புனா, நானா தான் சொல்றேன். தலைவர் வந்து அவர் பாவம், அவரெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டாரு. இப்ப இருக்க யாரையுமே முழுக்க கட்சியை விட்டு எடுக்கவும் மாட்டாரு. இது வர செல்வ பெருந்தகையே வந்து இன்னைக்கு இப்போ கட்சியை விட்டு போய் இப்போ காங்கிரஸ்ல மாநில பொறுப்பாளர்ன்ட்டு இன்னைக்கு அதுல இருந்துமே இது பண்ணிட்டாரு. இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு அவரே கட்சியை விட்டு போயிட்டு. ஆனா அவரே இன்ன வரைக்கும் உறுப்பினர் தான் விசிக்கல. இன்ன வரைக்கும் அவர் அடிப்படை உறுப்பினர். இன்னும் வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அவரை எடுக்கல. அது போலதான் கலைக்கோட்டு உதயம் அடிப்படை உறுப்பினர் தான். இன்னும் அடிப்படை உறுப்பினர்ல அவங்கள வேற கட்சியை விட்டு எடுக்க மாட்டாருங்க. இவங்க வேணா கட்சியை விட்டு போறேன்னு போய்க்கல. எங்க தலைவரோட ஒரு குணாதிசயத்தை சொல்றேன் நான். எங்க போனாலும் நம்ம கட்சி தான்ப்பா வந்தாங்கன்னு அப்படின்னு அவருக்கு எண்ணம். அவருக்கு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க பாதுகாப்பு நம்ம தான்ப்பா. எங்க போனாலும் நம்ம தான்ப்பா அவங்க பேசி ஆகணும். எதுக்கு கட்சி அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்கணும், அந்த மாதிரி தலைவரோட தாட்டு. இவரை வந்து பொறுப்புல இருந்து வேணா நீக்குவாங்களே தவிர அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எடுக்க மாட்டாரு. அப்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து எடுக்கிறார் தலைவர் எடுக்கிறாருன்னா அதுக்கு பயங்கர ஹெவியான காரணம் இருக்கணும். அப்படிதான் எடுப்பாரு. இவர் வந்து இவரா போனாதான் உண்டு, தலைவர் எடுக்க மாட்டார். தலைவர்லாம் வந்து கட்சி பொறுப்பை விட்டு நீக்கிறேன், நடவடிக்கை எடுக்கிறேன் 6 மாசம் அப்படிலாம் சொல்ல மாட்டார். போனா போயிட்டு அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. அதான் சிம்பிளா போன இன்டர்வியூல உங்களுக்கு சொல்லிட்டேன். இவருக்கு வந்து கவனம் செலுத்துற அளவுக்கு இவர் பெரிய ஆள் இல்லை. தலைவருக்கு நீ கவனம் செலுத்தி உனக்கெல்லாம் வேலை பார்க்குற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆள் இல்லை அப்படின்ட்டு அமைதியா இருக்கார். வேற ஒண்ணும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.